பொன் வில்சன், இங்க அதிமுக தரப்பிலிருந்து பெருசா எந்த விமர்சனமும் தாவேக்க மேல திரு விஜய் மேல வைக்கப்படல. அவர் ஏன் விமர்சிக்கல அப்படின்னு கேட்டபோது கூட அவர் எங்க ஆட்சி குறித்தோ அல்லது எங்களை பற்றியோ ஒரு கிளீன் ஷீட் தான் கொடுக்குறாரு. பேசல அப்படின்னா எங்கள் மீது கரையில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆனா இப்ப திரு செல்லூர் ராஜுவினுடைய இந்த விமர்சனத்தை நம்ம அது தனிப்பட்ட விமர்சனமா தான் பார்க்கணுமா, அது அதிமுகவின் விமர்சனமா? அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக விமர்சிக்கலை அப்படின்னா, இயற்கையாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவின் ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக அதை மெயினாக சொல்லி எதிர்க்கிறார். அகில இந்திய அளவில் அவர் காங்கிரஸையும் விமர்சிக்கலை. அப்போது ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தி கூட கூட்டணியா, ஒருவேளை காங்கிரஸ் பிரிகிறதா, பிரிக்கிறதா அந்த கேள்வியும் வரும். ஏன்னா காங்கிரஸையும் அவர் விமர்சிக்கலை, வெறும் பிஜேபியை தான் கொள்கை எதிரின்றார். அதாவது திமுகவாத அரசியல் எதிரி நிலைத்தன்மை கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் எதிரி மாறுபடும். ஆனால் கொள்கை எதிரி நிரந்தரமானது. அப்போ பிஜேபியை கொள்கை எதிரின்றாரு, காங்கிரஸை விமர்சிக்கவே இல்லை. இது அந்த பார்வை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க அதிமுக விஜயை விமர்சிக்கவில்லை, தாவேக்காவை விமர்சிக்கவில்லை அப்படின்னா அது என்னன்னா, அவர் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு அவர் கவுண்டர் சொல்றாரு. ஒருவேளை எங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவர் நம்பி இருக்கலாம், அதனால விமர்சிக்கவில்லை என்றாரு. நாளைக்கு விமர்சிக்க மாட்டார்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. சரி, நாளைக்கு விஜய் விமர்சிக்கலாம் அதிமுக, இல்ல அதிமுக விமர்சிக்கலாம், இல்ல விமர்சிக்காம போகலாம். எந்த கட்சி அதிகமாக விமர்சிக்கிறதோ அந்த கட்சி கூட கூட்டணி வருவது இயற்கை தேர்தல் நேரத்தில். இது எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அதிக விமர்சனம் அப்படிங்கிறது கூட ஆரோக்கியமானதா இருக்கலாம். என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்லூர் ராஜா அவர்கள் இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி, சுகுணா சொன்ன மாதிரி, அவர் தனிப்பட்ட முறையில் ஓரளவுக்கு மிகைப்படுத்தி எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தனி சுதந்திரத்தோட பேசக்கூடிய, அதாவது ஒரு நம்ம தொலைக்காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் அப்படின்னா ஜெயக்குமார் வார்த்தைகள் அந்த கட்சியின் வார்த்தைகளாக, அந்த கட்சியின் தலைமையின் வார்த்தைகளாகத்தான் கடந்த காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமாரே அதை சொல்லுகிறார். நான் ஒரு நேரம் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல மாட்டேன், கட்சி என்ன கருத்தோ அதை மட்டும் தான் நான் வெளியே சொல்லுவேன், தலைமை என்ன கருத்தோ அதான் சொல்லுவேன். மற்றவர்கள் பேசுறது அந்த கருத்து சுதந்திரம் இருக்கலாம். இன்னொன்று, அந்த கருத்து சுதந்திரம் ஒரு கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்போதோ அல்லது இந்த மாதிரி கட்சியினுடைய கூட்டத்தில் பொது வெளியில் பொது மேடையில் தொண்டர்கள் மத்தியில் பேசும்போதோ அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் அர்த்தம். மறுத்தாதான் அது மறுப்பு கருத்துன்னு அர்த்தம். இல்ல மறுக்கல அப்படின்னா இட்ஸ் அக்செப்டட். இல்ல பாலா, இப்போ என்னன்னா கான்டெஸ்ட் ஆஃப் தி ஸ்பீச் நீங்க பார்க்கணும். 46 நிமிடம் 4 நொடிகள் அவர் பேசின பேச்சு மதுரை மேடையில். 53வது ஆண்டு அதிமுக துவக்க விழாவுடைய பொதுக்கூட்டம். அதுல ஒரு மூத்த தலைவர் அவர் சொல்ற மொத்த சாராம்சமுமே எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காக உழைத்திருக்கார், ரத்தம் சிந்தியிருக்கார், எவ்வளவு சோதனை சந்திருக்கிறார், கருணாநிதி அவர்கள் எப்படியெல்லாம் துரோகம் செய்தார் இவருக்கு, திமுகவின் முக்கிய பங்கே எம்ஜிஆர் தான், ஏன்னா பேரறிஞர் அண்ணா இதே கனியாக நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை சொல்லிட்டு வர்றார். அதை ஸ்டார்டிங்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு, எம்ஜிஆர் காலத்திலே இல்லை அதுக்கு பிறகு நிறைய திரைப்படத்துறையிலிருந்து வந்தவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசையில தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 4 படம் வெற்றி அடைஞ்சிட்டா கூட முதலமைச்சர் ஆகணும்ன்றத அதை பிரகடனப்படுத்துறாங்க. ஆனால் அவர் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாருன்றது சொல்லிட்டு வராரு. அதனால நீங்க சொல்ற மாதிரி அது பிட்வீன் லைனாவே இருக்கட்டும், பட் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தானே சார்? இல்ல கரெக்டா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் என்னன்னா 3 நிமிஷம், அதாவது 4 நிமிஷம் 25வது நொடியில இந்த வார்த்தையை சொல்றாரு. கரெக்டா 25 நொடி தான் அந்த செய்தி, அவ்வளவுதான். அதான் இன்றைய தலைமுறைக்கு இந்த மாதிரி சொல்றாரு, கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். ஆனா இதே செல்லூர் ராஜ் தான் மார்ச்ல அவர்கிட்ட கேட்கறாங்க, தமிழக வெற்றி கழகம் இப்ப ஆரம்பிச்சது, மாநாடு இனிதான் நடத்த போறாங்க, எதிர்காலத்துல திமுக அதிமுக கூட கூட்டணி வர வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்றாங்களேன்னு கேட்டோன்னே அவருக்குரிய பாணியில் என்ன சொல்றாருன்னா, சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுறாங்க, அதை பெருசா எடுத்துக்காட்டீங்க, கட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் ஆதரவு வேணும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அதே இப்பயும் இந்த ஸ்டேட்மென்ட்டினுடைய நிறைவு வரையும் மக்கள் பதில் சொல்வார்கள். அதே செப்டம்பர்ல என்ன சொல்றாரு பாருங்க, செப்டம்பர்ல என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருக்கு இணையா விஜய பேசுறாரு. எம்ஜிஆரை போல
அவர் மக்களுக்காக தான் சம்பாதித்த பணத்தை கொடுக்க விரும்புகிறார். 13 மணி நேரம் மேடையில் இருந்து 234 தொகுதிகளிலும் 10வது 12வது அதிக மார்க் வாங்குறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறார்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, விஜயை பாராட்டுறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, யார் யாரோ தங்களை பிரதமர்ன்றாங்க, முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க, ஏன் இவரு ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடுத்து சொல்றாரு, கோட் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு திமுக அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ரசிகர்கள் மட்டுமே வைத்து நாட்டை ஆள முடியாது, அதையும் சொல்றாரு. விஜய் எப்படி இந்த ஸ்டேட்மென்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு மூத்த ஒரு தலைவர் வந்து 4 படம் ஓடினாலே சரி, அது நேரடியாக விஜய் சொல்ற விமர்சனமாகவே இருக்கட்டும், முதலமைச்சர் ஆகிவிடக்கூடிய கனவோட வராங்க அப்படின்னா, அப்ப முதலமைச்சர் கனவு என்கிற ஒன்று 2026ல இருக்கு இல்ல, அத தவறுன்னு சொல்லவே இல்லையா அவரு. 4 படம் வெற்றி பெற்ற உடனே முதலமைச்சர் ஆகுன்ற கனவோட வராங்கன்னா, அவர் கடந்த காலங்களில் ஆதவ அர்ஜுன் சொன்ன வார்த்தையை கூட பயன்படுத்தலாமே, உதயநிதியை கூட சொல்லியிருக்கலாமே. அவரு அதாவது அவர் பார்த்தது வந்து மூக்க முத்து காலத்துல இருந்து பாக்குறாரு. அதனால என்ன சொல்றேன்னா, சரத்குமார சொல்லலாம், டிஆர் நடிகர்கள் இல்ல அவர் சொன்னது பாருங்க, எம்ஜிஆர் காலத்துக்கு அவர் சொன்னது 3 வார்த்தை சார். எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு திரைப்படத்துறையிலிருந்து ஏராளமானவர்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே மூணாவது வார்த்தை தான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது மூணாவது வார்த்தை. நான் சொல்றேன் என்னன்னா, முதலமைச்சர் கனவோடு தான் எல்லாரும் வராங்க. 4 படம் வெற்றி பெற்று விட்டாலே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றத பிரகடனமா அறிவிக்கிறாங்க இப்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மக்கள் இப்ப காலகட்டம் தான் உதயநிதி இப்ப காலகட்டம் தான். அதான் நான் சொல்ல வரேன். இல்ல சொல்லல, அவருக்கு நாளைக்கு நானும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாருல, அதனால என்னன்னா அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல அவரு. இந்த மாதிரி கனவோட வராங்க, ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டப்படணும்ன்ற வரலாற சொல்றாரு. எடப்பாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க அது விமர்சனம் பார்வை கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் காலம் இருக்கிறது, உங்களுக்கு உழைப்பதற்கு காலம் இருக்குது அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. சரத்குமார் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சரத்குமார் வந்து தன்னுடைய சீனியாரிட்டியை சொல்றாரு. அவரும் அப்படிதான், மிகப்பெரிய ஆளுமைகள் 2 ஆளுமைகள் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு வந்தவர். அவரு ஒரு சாதாரண வரல, அவரு 2 ஆளுமையும் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு. அதே மாதிரி திரைப்படத்துறையில பீக்ல இருக்கும்போது வந்தார், உச்சத்துல இருக்கும்போது தான் திமுக எம்பி இருந்துட்டு தான் சார் அப்ப கட்சியில ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு அவர் வந்து அவரோட அனுபவத்தையும் சொல்றாரு. போராட்டங்களை நான் சந்திச்சேன், 2 ஜாம்பவான்கிட்டையும் சந்திச்சேன், திமுக எதிர்த்து இருக்கிறேன், நான் அதிமுக எதிர்த்து இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து இந்த தலைமுறைக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அவர் வந்து விஜய் அதுக்காக குறைச்சு மதிப்பிடல, ஞாபகப்படுத்துறாரு, தன்னுடைய நிலைப்பாடை ஞாபகப்படுத்துறாரு. ஓகே, குறைச்சு மதிப்பிடல. ஆனா அதுல ஒண்ணு என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா, 2026ல நாங்க தான் பிரைமரி போர்ஸ், விஜய் தான் முதலமைச்சர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வைக்கக்கூடிய முழக்கத்துக்கு ஒரு இக்கு வைக்கிறாரா? நீங்க முதலமைச்சர் கனவோட வராதீங்க அப்படின்றத சொல்றாராங்கிறத அந்த லைன்ல இருந்து நம்ம மனோர் பாச்சார் சொன்ன மாதிரி தான். அதான் என்னன்னா, யதார்த்தத்தை பார்த்து அவங்க பேசுறாங்கன்றது. இன்னும் காலம் இருக்குது, 1 வருஷம் இருக்கு. ஆனா நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் போது கள யதார்த்தத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். இதெல்லாம் களத்துல வந்து சோதனைகள், மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்குது, இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுன்றத ஒரு அறிவுரையா சொல்ற மாதிரி கூட எடுத்துக்கணும். ஒரு கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், திரு பிரவீன் காந்தி, நான் எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லணுங்கிறதுனால நிறைவா உங்ககிட்ட வர. திரு ஸ்ரீராம், இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும், நிறைய விமர்சனங்களை, நிறைய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளணும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு பார்ப்போம். அவருடைய கொள்கைகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு, குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் திராவிடம், ஒரு பக்கம் தமிழ் தேசியம்னு சொல்றாரு, 2 கண்கள்னு சொல்றாரு, மும்மொழி கொள்கையை ஆதரிக்காம இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு நிறைய விஷயங்களை திரு சரத்குமார் பட்டியலிடுறார். இதை விமர்சனமா பார்க்கணுமா அல்லது ஆரோக்கிய பார்வையா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவின் கொள்கையை அவர் புரிந்து கொள்ளாமல் 3 முறை இந்த நாட்டு மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல மாநிலத்தில் பாஜக பல முறை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அந்த கட்சியின் கொள்கையை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் கொள்கை எதிரின்னு சொல்கிற போது நிச்சயமாக அவரை நம்ம என்ன பாராட்டவா முடியும்? எங்கள் கொள்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் கொள்கையை நீங்கள் பல கட்சிகள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் வந்து கொள்கையை முதல்ல விமர்சிக்க முடியும். அது எப்படி சப்கா சாத் சப்கா விகாஸ்னு ஒரு பிரதமர் சொல்கிறத, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரும் மக்களுக்கான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்கிற ஒரு பிரதமர் நீங்கள் வந்து எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொன்னால், உங்களுக்கு கொள்கைனாலே உங்களுக்கு என்ன தெரியல என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருடைய கருத்து அது தனி சுதந்திரம்.
ஸோ அது அவர் அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ நிச்சயமாக பாரதிய ஜனதாவை நீங்கள் கேட்குற போது அது நீட் உங்களுக்கு புரிதல் நிச்சயமாக இல்லை. யார் அதோட வரலாறு உங்களுக்கு என்ன என்று தெரியவில்லை. யார் அதை முதல்ல அந்த நீட்டை கொண்டு வந்தது என்றது உங்களுக்கு புரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில நீட்டை எதிர்க்க தானே செய்யறாங்க. அப்படி இல்லையே, அது எடுத்துட்டாலும் நீட்டு தவறாகிட முடியாது. அதை வாதாடியவர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியின் முன்னாள் நாட்டின் நிதியமைச்சரின் மனைவியும் அவர்கள். இனிமே கடவுளே வந்தாலும் இந்த நீட்டை எடுக்க முடியாதுன்னு சொன்னவர்களும் அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீட் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவத்தில் சேர்ந்தார்கள் ரெக்கார்டை சொல்லுங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம். அதனால தான் நீட்டில் புரிதல் இல்லை. மும்மொழி கொள்கை எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் 5 கொள்கைகள் படிக்கலாம். எங்கள் பணக்கார குடும்பங்கள் தான் பல லாங்குவேஜஸ் படிக்கலாம். நீங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது என்பதுதான் விஜய் சொல்வதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வீட்டு பிள்ளைகள் ஐஜிசி போர்டில் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலாம். ஆனால் கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஏதேனும் ஒரு மும்மொழியை படிப்பதை நீங்கள் தடுப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் உங்களுக்கு புரிதல் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். தனிப்பட்ட முறையில் இங்க யார் எத்தனை மொழி படிக்கிறதுக்கும் எந்த தடையும் இல்ல தானே சார். அதை அப்படி சொல்லிட்டே இருக்கோங்க. இது ஒரு டிராமா பண்ணிட்டே இருக்கோங்க. இல்ல டிராமா இல்ல, யதார்த்தத்தை சொல்லுங்க. ஸ்ரீராம் அவர்கள் யதார்த்தத்தை, வெரி குட் பாயிண்ட். நீங்களே கரெக்டா சொல்றீங்க. அந்த மும்மொழி கொள்கையை கொடுங்க. மக்கள் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க சுதந்திரம் சொல்லுங்க, கட்டாயப்படுத்தாதுன்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்க முன்மொழி கொள்கையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க சுதந்திரமா விட்டுட்டோங்க. மக்கள் எதை வேணா படிச்சலான்றது கபட நாடகம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அந்த மும்மொழியை கொடுங்கள், ஏதேனும் ஒரு மும்மொழியை கொடுங்க. பசங்க எடுத்துக்கலாம், கம்பல்ஷன் இல்லைன்னு சொல்லுங்க, அது ஜனநாயகம். அரசு சார்பில் இலவசமா ஜாப்பனீஸ் மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு கிளாஸ் நடக்குது சார். மத்த எந்த மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு எது நமக்கு இல்ல, ஜாப்பனீஸ் மொழியை கற்று கொண்டால் எல்லாரும் ஜப்பான் போனா போறோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. நீங்க மொழிக்கான ஒரு தடை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படி எந்த மொழிக்கான நிச்சயமான தடை இருக்கிறதுங்க. அதுவும் குறிப்பாக கிராம மக்களுக்கு, ஏழைப்புற மக்களுக்கு தான். செல்வந்தர்களுக்கு அந்த தடையே இல்லையே. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்களே பல அரசியல்வாதிகள். தாங்க படிக்கிற ஸ்கூல்ல தமிழ் பேசினாலே ஃபைன் போடுறாங்களே அரசியல்வாதிகளின் பள்ளிகள். நீங்கள் இதை டிராமா பண்றீங்கன்ற அது உங்களுக்கு புரிதல் இல்லை என்று சொல்றேன். உங்களுக்கான கனவு நிச்சயமாக இருக்கலாம். நீங்க மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கெல்லாம் எல்லாத்துக்குமான அது உரிமை. ஆனால் உங்களுடைய கொள்கையில் தெளிவில்லை என்றால் ஒரு தேசிய கட்சி நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் புரிதலோடு நீங்கள் எதிர்ப்பீர்கள் சொன்னால் நம்மளும் எதிர்க்கலாம். அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்ன்றதான் என்னுடைய முனவர் பாஷா என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு கொள்கைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு தேர்தல் கூட்டணின்னு ஒண்ணு வந்தா அது எல்லாருடைய ஒத்த கருத்தும் ஆளும் திமுகவினுடைய எதிர்ப்புங்கிற புள்ளியில நிக்கிறது தான். அப்ப அதுல பாஜக, தாவேக, அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில திரளணும், அது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறாரு. நிச்சயமாக அது அந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு கொள்கை எல்லாம் ஒன்று எதிர்கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கொள்கை நிச்சயமாக இல்லைங்க. அங்கேயும் பல முரண்பாடுகள் இருக்கு. கொள்கையே வந்து ஒரு ரீசனா இருக்க முடியாது. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டில் இனிமே அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். நீங்க இந்த தனி கட்சி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் இனிமேல் நிறுத்த வேண்டும். நீங்க தேசியத்துக்கு சொல்றீங்கல்ல, மத்தியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஏன் உங்களுக்கு மத்தியத்தில் மட்டும் உங்களுக்கு எதுக்கு கூட்டாட்சி? ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் கூட்டாட்சி இருக்கக்கூடாது? ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் அனைவரும் சேர்ந்து தேர் இருக்கலாம்னு சொல்லுங்களேன். இல்ல அங்க மட்டும் நீங்க வராதீங்க, இது எங்களுக்கான, நாங்க ஒன்னா நாங்க இல்ல எக்ஸ் அல்லது ஒய். அது நீங்க எப்படி அதை மட்டும் அந்த கட்டமைப்பை நீங்க ஏன் பண்றீங்க? அது இந்த வரப்போற 26 அந்த களம் மாறதான் போகிறது. அதுல மாற்று கருத்து இல்லை.